வணக்கம். மீடியா 7 முக்கிய செய்திகள் வாசிப்பவர் லலிதா ரவி. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் ஊஞ்சல் விளையாடிய போது கான்கிரீட் தூண் இடிந்து விழுந்ததில் 13 வயது பள்ளி மாணவி சம்பவ இடத்திலேயே பலி. உடலை கைப்பற்றி போலீசார் விசாரணை. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே செட்டியார்மடம் பகுதியைச் சேர்ந்தவர் சுப்பிரமணியன். இவரது மனைவி தேவிகா. இவர்களுக்கு 2 மகள்கள் உண்டு. கணவர் கைவிட்ட நிலையில் தேவிகா வீட்டு வேலைகள் செய்து தனது மகள்களை வளர்த்து வந்தார். இதில் மூத்த மகள் பவுசியா அருகில் உள்ள அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். தற்போது கோடை விடுமுறையில் வீட்டின் முன் இருந்த கான்கிரீட் தூண் மற்றும் ஜன்னல் கம்பிகளுக்கு இடையே சேலையில் ஊஞ்சல் கட்டி விளையாடி வந்துள்ளார். இந்நிலையில் இன்று காலை வழக்கம் போல் அந்த ஊஞ்சலில் விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது சேலை கட்டப்பட்டிருந்த கான்கிரீட் தூண் திடீரென இடிந்து பவுசியா மீது விழுந்தது. இதில் சிக்கிக் கொண்ட பவுசியா உடல் மற்றும் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த இரணியல் போலீசார் அவரது உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தி பின்னர் பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மீடியா 7 செய்திகளுக்காக குமரியிலிருந்து கிரீஷ்குமார்.